திரு சரவணன் அவர்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறது, இப்போ அந்த வீடியோ வெளியிட்டது தவறு அப்படிங்கிறத அவங்களே ஏத்துக்கிறாங்க. அண்ணாமலையே மன்னிப்பு கேட்கிறாரு, அதை கிளாரிஃபை பண்றாரு. ஆனா நீங்க இதை பெரிதாக்குவது இந்த மெட்ரோ மேட்டரை மடை மாற்றுறதுக்கு, நீங்க அதை வேற இந்த விஷயத்தை பெருசாக்கி அதை காணாமடிக்கிறீங்கன்னு இவங்க குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் எப்பொழுது மன்னிப்பு கேட்க போகிறார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட? ஒரு தமிழரை அவமதித்திருக்கிறார், வேண்டுமென்றே அவமதித்திருக்காங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கேக்குறீங்க. ஒரே நிமிஷம், ஒட்டுமொத்த தமிழர்களிடம் கேட்கட்டும் முதல்ல, அப்புறம் திரு சீனிவாசன் அவர்கள் கிட்ட கேட்கட்டும் மன்னிப்பு. இப்போ அவங்க ஒரு அறையில இருக்காங்க, ஒரு இந்தியாவுடைய நிதி அமைச்சர் ஒரு அறையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாம யாராவது அங்க போய் போட்டோ எடுக்க முடியுமா, வீடியோ எடுக்க முடியுமா யாராவது? அப்ப அவர்கள் ஒப்புதலோடு நடந்திருக்கிறதா, அவர்களுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறதா? ஒப்புதல் இல்ல, தெரிந்திருக்கிறது அப்படின்னா எப்படி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன்? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி கடந்து போய்விட முடியுமா? இல்ல அப்ப எனக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது அப்படின்னா இது ஒரு செக்யூரிட்டி பிரீச் தானே. இப்போ உங்க இஷ்யூ வீடியோ ரிலீஸ் பண்ணது மட்டும் தானே? இல்ல இருனா, உங்க பிரச்சனை வீடியோ ரிலீஸ் பண்ணது தான் இல்லையா? நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஐ அம் டாக்கிங் டு யூ. அது உங்களுடைய கருத்தா இருக்கலாம், உங்களுடைய கருத்தா இருக்கலாம். நான் இன்னும் முடிக்கல. என் கருத்தை சொல்ல சார், கேள்வி கேக்குறேன். அதுதான் நான் அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன அப்படின்னா, இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு பங்கு சந்தை வர்த்தகர் இதே போல எகத்தாளமாக பேசுகிறார். நான் ஷேரை வாங்கினாலும் டாக்ஸ் போடுறீங்க, வித்தாலும் டாக்ஸ் போடுறீங்க, லாபம் வந்தாலும் டாக்ஸ் போடுறீங்க, அப்படியே வச்சிருந்தாலும் டாக்ஸ் போடுறீங்க, லாஸ் வந்தாலும் டாக்ஸ் போடுறீங்க, யூ ஆர் a ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்றாரு. ஒட்டுமொத்த அரங்கமும் கை கொட்டி சிரித்தது. அவர் இது போல ஏதாவது மன்னிப்பு வீடியோ வெளியிட்டாரா? ஒரு தமிழனுக்கு மட்டும் இந்த அவமானம் நிகழ வேண்டுமா? அதுவும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அங்க மிகவும் சமூகத்துல ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடியவர், அவரை இப்படித்தான் கூப்பிட்டு வச்சு மிரட்டி வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்களா? இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அவர் மிரட்டப்பட்டதா அவர் எங்கேயாவது சொல்லிருக்காரா? இல்ல, எப்படிங்க அவர் சொல்லுவாரு? பின்ன நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வரீங்கன்னு கேக்குறேன். இல்ல எம்எல்ஏ என்ன சொல்றாங்க, அவரா இன்கமிங் கால்ல போன் பண்ணாரு, போன் பண்ணி நான் மேடமை சந்திக்கணும், நான் சொன்னது ஊடகத்துல தவறா புரிந்து கொள்ளப்படுது, நான் மேடம்கிட்ட விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டாரு. அவரா தான் சொன்ன மன்னிப்பு கேட்டாரு, விளக்கம் கொடுத்தாரு, போனாருன்னு இது எம்எல்ஏ சொல்றாங்க. இப்ப இது இப்படி நடக்கல இந்த வெர்ஷன், அவர் வேற ஏதோ அழுத்தத்துக்குள்ளா இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது எந்த அடிப்படையில? எந்த அடிப்படையில சொல்றேன்னா, இந்த வீடியோ வெளியே வரல, இந்த சம்பவங்களை யாருமே ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அப்பொழுது சரி, திரு சீனிவாசன் அவர்களே கால் செய்திருக்கிறார், அவரே பேசியிருக்கிறார், அவரே போய் மன்னிப்பு கேட்டார், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அப்ப நம்பலாம். இந்த வீடியோ வெளிவந்திருக்குன்னா அப்ப என்ன உள்நோக்கம்? என்னை யாராவது கேள்வி கேட்டனா பாரு, என்ன நடக்குது பாரு என்ற அந்த ஆணவம், அதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. அதை விட முக்கியமாக எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆமா, அங்க கூட இருந்த திருமதி வானதி சீனிவாசன் என்ன கேக்குறாங்க, ஒரு ஆண் அமைச்சரோ ஒரு ஆண் எம்எல்ஏவோ இருந்தா இவர் இப்படி கேள்வியை கேட்டிருப்பாரா அப்படின்றாங்க. ஆமா, பாஜக அதனாலதான் இன்னைக்கு வசதியா வரல போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பாவம் யாரை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. திருமதி வானதி சீனிவாசனுடைய சப்போர்ட் வெர்ஷனை சப்போர்ட் பண்றதா, இல்ல திரு அண்ணாமலை அவர்களுடைய வெர்ஷனை சப்போர்ட் பண்றதா அப்படின்றது தெரியல. இதுல இன்னொரு அரசியலும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, ப்ராபபிலி திரு அண்ணாமலை அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போட்டி புகைச்சலின் காரணமாக திருமதி வானதி சீனிவாசன் கொடுத்த பேட்டி அரை மணி நேரத்துல அதற்கு நேர் எதிராக நான் திரு சீனிவாசன் அவர்களிடம் பேசினேன், அவரிடம் மன்னிப்பு கேட்டா, அப்ப எந்த வெர்ஷன் உண்மையான வெர்ஷன்? பாஜகவுடைய வெர்ஷன் எது? அதுக்கு தான் சொல்றோம், திருமதி நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது முதல் முறை அல்ல. பாஜகவினர் தொடர்ந்து தமிழர்களை இழிவுபடுத்திக் கொண்டே வருகிறார்கள். இன்னொரு ஒன்றிய அமைச்சர் சோபா கரஞ்சலே என்ன பண்ணாங்க, தமிழர்கள் எல்லாரும் தீவிரவாதிகள் என்பது போல சித்தரித்தார். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது. இது முதல் முறை அல்ல. அதே போலதான் பிச்சை காசு, 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு யார் பேசினா, இதே நிதியமைச்சர் தான் பேசினாங்க. இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிற்கும் தமிழருடைய நலனிற்கும் எதிராக ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறது அப்படின்னா அது பாஜக தான். அதே போல இல்ல, இது முடிச்சிடலாம், இன்னும் நிறைய இருக்கு. மெட்ரோ என்ன மெட்ரோ?
என்ன மெட்ரோ? அதுதான் முதல்ல அவர் கேட்ட கேள்வி. மெட்ரோல இருந்து மடைமாற்றம் நீங்க இதை பெருசாக்குறீங்கன்ற குற்றச்சாட்டு. என்ன எனக்கு புரியல. என்ன மெட்ரோல என்ன மடைமாற்றம் செய்கிறார்கள்? மெட்ரோ ஃபேஸ் 2க்கு மத்திய அரசு காசு தரவே இல்ல நம்ம கேட்டுட்டே இருக்கோமா? ஆமா. அதுக்கு நிதி அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, அது பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. என்ன சொல்லிருக்காங்க? மொத்தமா இது வந்து ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட், இட் இஸ் நாட் அ சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட். அது வந்து இதுல வந்து 30,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து மொத்தம் செலவாகுது. நான் ரஃப் எஸ்டிமேட்ஸ் மட்டும் சொல்றேன், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நீங்க அவங்களோட இதை பார்த்துக்கலாம். 21,000 கோடி ரூபாய் கிட்ட ஜிகா போன்ற நிறுவனங்கள் கிட்ட இருந்து நம்ம கடனா வாங்கியிருக்கோம், மாநில அரசு மத்திய அரசோட ஹெல்ப்போட. அதுல 5,000 கோடி தான் இது வரைக்கும் செலவாயிருக்கு. மிச்ச காசெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப எங்க காசு? அதுல மத்திய அரசோட பங்கு 10% தான். அது வர வேண்டியது லேட்டர் ஸ்டேஜ்ல. இப்ப எங்க நாங்க கொடுக்கல? 2022 இல்ல ஒரே நிமிஷம். இதெல்லாம் இப்ப இந்த வியாக்கியானங்கள் இந்த விளக்கங்கள்லாம் இப்ப வக்கணையா பேசுறாங்க. தேர்தலுக்கு முன்னால போட்ட பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கீடு செய்தார்கள்? அப்ப அது யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்தார்களா இல்லையா? இல்ல, நீங்க தேவையில்லைன்றாங்களே. நீங்க தான் சிக்கன வாங்குறீங்களே 21,000 crore. ஒரு நிமிஷம் இருங்களா மேடம், நான் பேசிடுறேன். தேர்தலுக்கு முன்னால 2024 தேர்தலுக்கு முன்னால போட்ட இடைக்கால பட்ஜெட்ல இதற்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள்? 2,500. அப்போ தெரியலையா உங்களுக்கு? அப்போ அந்த இந்த விளக்கத்தை இப்படி பேசக்கூடிய இதெல்லாம் அப்ப சொல்லணும்ல. இல்லங்க நாங்கள் வந்து எதுவுமே பட்ஜெட்ல போட மாட்டோம், இது வந்து ஜிகால இருக்கு, இங்க வருது, பட்ஜெட்ல போட்டதுனால தானே கேக்குறோம். ஓகே ஓகே. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ஒரே நிமிஷம் இருங்க. உத்தரப்பிரதேசத்திற்கு 7 மெட்ரோ ரயில் திட்டங்களா, 7 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டங்களா. தமிழ்நாட்டுல சிறப்பாக செயல்படுத்தி ஏற்கனவே ஒத்துக்கொண்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் வந்து பணம் கொடுக்க மாட்டோம், துரும்பை கூட கிள்ளி போட மாட்டோம் அப்படின்றாங்களே, இது என்ன நியாயம்னு தான் சொல்லி கேக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறதா இருந்தா பட்ஜெட்ல அலோகேட் ஆயிருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட் வரலன்றீங்க. அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி. அதே போல ஒரே நிமிஷம் இன்னொரு சின்ன கருதி சொல்லிடுறேன். பன்னுக்கு 5%, பன்னுக்கு 0%, 5% ஜிஎஸ்டி போடுறாங்களா. வைரத்துக்கு எவ்வளவு தெரியுமா ஜிஎஸ்டி போடுறாங்க? 3%. அன்கட் டைமண்ட்ஸ்னா எவ்வளவு தெரியுமா? 1.5%. ஓகே. எதற்கு? எதற்கு? வைரம் என்ன எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய பொருளா அது? அப்ப யாருக்கான அரசாக பாஜக செயல்பட்டு வருகிறது? குரோனி கேபிட்டலிஸ்ட். இப்போ இதுவே திரு சீனிவாசன் அவர்கள் எலக்டோரல் பாண்ட் மூலமாக ஒரு 50 கோடியோ 100 கோடியோ பாஜகவுக்கு டொனேட் பண்ணிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சரி, ஓகே. அவர் ஒரு எத்திக்கலா பிசினஸ் பண்ணிக்கிட்டு சரியான முறையில செயல்பட்டு கொண்டிருப்பதால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்னைக்காவது யாராவது இவர்கள் வந்து அதானியையோ அம்பானியையோ இல்ல ஒரு வேதாந்தா அகர்வாலையோ இப்படி மிரட்டக்கூடிய தைரியம் இருக்கிறதா இவர்களுக்கு? கேப்போம் சார். திரு குமார் முக்கியமான ஒரு கேள்வியை திரு சரவணன் எழுப்பியிருக்காரு. முதல்ல இதுல பிஜேபி வருஷனே என்னன்ற ஒரு பெரிய கேள்வி வருது இல்ல. வானதி சொல்றது பிஜேபி வருஷனா, அண்ணாமலை மன்னிப்பு கேட்கறது பிஜேபி வருஷனா, இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் சார் எதை எடுத்துக்கணும் அப்படின்றதே கேள்வி இருக்குல்ல. அதாவது கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு ஒரு கோட் இருக்கு. சரி, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நிர்மலா சீதாராமனுக்கு, அதாவது ஜிஎஸ்டி என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அன்னையிலேருந்து ஜிஎஸ்டியில் வரக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்களை பேசி சரி பண்ணுறதுக்குன்னு அப்போவே அது ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் நடக்கிற கூட்டங்கள் தான் இதெல்லாம். அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கும்போது அவர் கேட்ட கேள்வி எல்லாம் திரு சீனிவாசன் வந்து அவர் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர், அவர் பெரிய பாரம்பரிய மிக்க குடும்பத்தோடு சேர்ந்தவர், மிக செல்வாக்கு மிக்கவர். கோவையில் இருக்கிற மக்கள் அனைவரும் அவர் ஹோட்டலில் சாப்பிட்ருக்காமல் இருக்க முடியாது. அப்படி அந்த அடிப்படையில் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் கேட்ட கேள்வி எல்லாம் கூட நகைச்சுவையாகவும் சரியானதாகவும் கூட நான் அதை பாராட்டியிருக்கிறேன். அப்படி தான் கேட்டார். ஆனால் அதையும் அந்த அம்மையார் நிதியமைச்சர் அவர்கள் அதை அட்மிட் பண்ணி கொண்டார்கள். அட்மிட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் பரிசீலிக்கிறேன்னு அவங்க முடிச்சுட்டாங்க. அதோட நிர்மலா சீதாராமன் ரோல் ஓவர். அதற்கு அப்புறம் அவர் ஒன்றை சேர்த்தார். அது என்னது? வானதி சீனிவாசன். அது நீங்க நல்லா அவர் அந்த கான்வகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வானதி சீனிவாசனுக்கு ரோலே கிடையாது. வானதி சீனிவாசனை சேர்த்து இவங்க டெய்லி வருவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, இதுக்கு என்ன வரி அதுக்கு என்ன வரி, பிஸ்கட் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்படி இந்த பிரச்சனைக்கே காரணம் வானதி சீனிவாசன் சொல்லிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.